என்ன இப்போ இதே போஸ்ட் தானா? அம்மாடி அருமை பொண்டாட்டி கௌசல்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் பதவி பறிபோட மந்திரி மாதிரி இப்படியே உட்காந்துருக்க? பொண்டாட்டிங்கிற ஏன் பதவியே சீக்கிரம் பறி போயிடும் போல இருக்க. என்ன வளர்ற? ஏங்க ஏங்க இந்த குடுகுடுப்புக்காரன் இருக்கான்ல, அவன் ஏதாவது குறி சொன்னா அப்படியே பழிக்குமா? ஏன் கேக்குற? கேள்வி எல்லாம் நீங்க கேட்காதீங்க, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி, பதில் சொல்றேன், கேளு. இந்த குடுகுடுப்புக்கார குறி சொன்னா பழிக்குமா பழிக்காதா? இந்த பாரு கௌசல்யா, இந்த குறி சொல்றது ஜோசி சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு யூகத்துல சொல்றது. சில பேருக்கு பலிக்கும், பல பேருக்கு பலிக்காது. பலிக்கிறவங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க, பலிக்காதவங்க நம்ம தலை வைத்தின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ சில பேருக்கு பலிக்குங்கிறது உண்மைதானா? அதையும் உறுதியா சொல்ல முடியாது. அது சொல்றவனுடைய சாமர்த்தியத்தையும் கேட்கறவனுடைய பலவீனத்தையும் பொறுத்தது. என்னங்க இப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்காதீங்க, நானே பல குழப்பத்துல இருக்கேன். அப்படின்னு குழப்பம் உனக்கு? ஒரு குடுகுடுப்புக்காரன் என்ன பார்த்து உன் குறை இந்த ஜென்மத்துக்கு தீராது, ஆனா உன் மாமியாரோட குறை தீரும்னு சொல்லிட்டான். என் குறை, எனக்கு ஒரு குழந்தை பிறக்காதது, அந்த குறை தீராதுன்னா உங்க அம்மாவுக்கு எப்படிங்க குழந்தை வரும்? ஐயா இல்ல, பேரு குழந்தை எப்படி வரும்னு கேக்குறேன். அதான் எப்படி வரும்? ஐயோ அதே தானே நானும் உங்ககிட்ட கேக்குறேன். சீக்கிரமே எனக்கு ஒரு பேர குழந்தை வரப்போகுதுன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்க அம்மா குதிச்சாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, என்ன அர்த்தம்? இப்ப எனக்கே குழப்பமா இருக்க. உங்களுக்கேவா? ஓகே கௌசல்யா, என் பொண்டாட்டி குழந்தை பிறக்காம உனக்கு எப்படிமா பேர குழந்தை வரும் அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கேட்டு உன் குழப்பத்தை தீர்த்து வைக்கிறேன். நிச்சயமா என் குழப்பத்தை தீர்த்துருவீங்க இல்லங்க? சத்தியமா செய்யறேன். அதுக்காக நீ மூஞ்சிய இப்படிலாம் வச்சுக்காத, பாக்குறதுக்கு பயமா இருக்கு, பாவமா இருக்குன்னு சொல்ல வர. என் மனசு கேட்கல, நீ படுத்துக்கோ. படுத்துட்டு முகத்துல எல்லாம் மூடிட்டு தூங்கு, பாக்குறதுக்கு சகிக்கல. இப்படிதான் மூஞ்சி பாரு, நல்லா விளையாட்டு தான் இப்போ. சின்ன கண்மணி கண்ணே, அஞ்சலி 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 மின்னும் மின்னே. அம்மம்மா பிள்ளைக்கனி, அங்கம்தான் தங்கக்கனி. அம்மம்மா பிள்ளைக்கனி, அங்கம்தான் தங்கக்கனி. பொன்மணி சின்ன சின்ன கண்மணி மின்ன மின்ன பாப்பா, பாப்பா, யார் பாப்பா நீ? பாப்பா குட்டி, ஒன்ன தாண்டி செல்லமே, உன் பேர் என்னடா கண்ணு? நீ யாரு? என் தங்கம் இல்ல, நீ யாரு? என் குட்டி, எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன பாப்பா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க யாரு செல்லம்? அப்பா. அப்பாவா? யாரு? அப்பா. அப்பா என்ன சொல்றது இந்த குழந்தை? இது பாரு, இது அப்பாவா? இந்த போட்டோ உங்க அப்பாவா? அம்மாடி நல்லா பார்த்து சொல்லுமா, இவனா உங்க அப்பா? சொல்லு. அப்பாவா? ஐயோ, என்னது வம்பா போச்சு. செல்லமே, என் பட்டு, என் லட்டு, இந்த முகத்தை நல்லா பார்த்து சொல்லு, யார் இது? அப்பா. ஐயோ, ஓடியா ஓடியா ஓடியா, என் செல்ல குட்டி, சின்ன குட்டி, வாடி வாடி வாடி. ஐயோ, என் தங்கமே, உங்க அப்பா. டேய் மாதவா, டேய் மாதவா, டேய் எங்கடா இருக்க? வா, என்னம்மா? வாடா. ஏன் உங்க அம்மா உயிர் போற மாதிரி இப்படி கத்துறாங்க? வாடா இங்க சீக்கிரம். ஐயோ, என் பட்டு. ஹை குழந்தை. டேய் இந்த குழந்தைய பாரு. நாம பார்க்கறோம். ஆமா, யார் இந்த குழந்தை? டேய், என்னடா இது, நம்ம யாருன்னு கேக்குற? அத்தை, எனக்கு கூட தெரியணும், யாரு இந்த பாப்பா? சொல்லும் பாப்பா குட்டி,
இது யாரு? அப்பா. எது? அப்பாவா? என்னது? என்னங்க குழந்தை உங்களை பார்த்து அப்பான்னு சொல்லுது? தெரியலையே. டேய் நீ அப்பா, அதனால குழந்தை அப்பான்னு சொல்லுது. எது? என்னம்மா சொல்ற நீ? டேய் சும்மா நடிக்காதடா. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது அப்படியே பலிச்சிருச்சுடா. என்ன சொன்னா? நீ குறைய தீர்த்து வைக்க என் பேத்தி வந்துட்டா. பேத்தியா? என்னம்மா இந்த விளையாடு நீ? டேய் நீ எங்கேயோ விளையாடிட்டு என்னமோ விளையாடாதமான்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஐயா அது ஏய், யாரு அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? ஐயோ அதான்டா இந்த குழந்தையோட அம்மா. சூப்பரா இருப்பாளடா. இருப்பா. ஐயோ குழந்தையோட அழகே அம்மா எவ்வளவு அழகா இருப்பான்னு சொல்லுது. நீயா பில்டப் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணாத. இந்த குழந்தை யாருன்னே எனக்கு தெரியாது. சும்மா போய் சொல்லாதடா. பாப்பா குட்டி இவன் யாரு? யாரு பாரு. அப்பா. குழந்தைங்க ஆனா அவன வேணா தப்பா சொல்லுண்டா. ஆனா அப்பா அம்மாவை மட்டும் தப்பாவே சொல்லடா. இல்லடா. ஐயோ கோசலே எங்க அவ நான் சொல்றது கேளு. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இரு என்ன குழப்பம் எனக்கே தெரியாது. நான் கிளியர் பண்றேன். குட்டி பாப்பா என்ன விளையாடுறிய நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? நான் யாரும் தெரியாது உனக்கு. நான் வந்து டிடெக்டிவ். நான் வந்து கோச். யாருமா? யாரு? நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். வாடா பொண்டாட்டிலாம் அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். குழந்தைதான் நல்லா தலையில ஆணி அடிச்ச மாதிரி அப்பா அப்பா அப்பான்னு சொல்லுத. இங்க பாருடா. டேய் நீ பெரியவங்களை வேணா ஏமாத்தலாம்டா. இந்த பச்சை பிள்ளையெல்லாம் ஏமாத்தவே முடியாதுடா. சொல்றது கேளுமா. உனக்கு என்ன சூழ்நிலையோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்ட. ஆனா நீ அம்மா கிட்ட சொல்லிருக்கலாம்டா. என்னம்மா பேசுற நீ? சரி விடு. அதான் இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. டேய் உட்காருடா உட்காரு. என்ன இந்த குழந்தை எங்கடா வச்சிருக்க? பாக்கெட்ல வச்சிருக்க. என்னம்மா பேசுற நீ? என்ன பேசுற நீ? என்னம்மா உங்க அப்பா? டேய் குழந்தையும் அம்மாவையும் எங்கடா ஒளிச்சு வச்சிருக்க? என்னம்மா நீ ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்க? டேய் இந்த மூதேவி இருக்கான்னு என்கிட்ட சொல்ல பயப்படுறியா? மகனே மாதவா எனக்கு புரியுதுடா. நான் எல்லாத்தையும் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீ ஆம்பளை சிங்கம்டா. இந்த அம்மா குறைய தீர்த்து வச்சிட்டியே. கடவுள் புண்ணியத்துல ஐயோ எனக்கு ஒரு பேத்தி கிடைச்சிட்டா. வாடி பட்டு நாம உள்ள போலாம். என்னமா சுமாரு அடிய வெத்து கொஞ்சம் ஒத்து. அடியே இனிமே உன் ஆட்டம் இந்த வீட்டுல ரத்து. நிறுத்து. இங்க பாருடா சீக்கிரமாவே என் மருமகளை இந்த வேஸ்ட் பீஸ முதல்ல அவங்க அப்பா விட்டு. இல்ல இந்த குழந்தை அப்பா கூப்பிடுது. என்ன கோசலே உண்மை தெரியாம கோவப்படாத. எங்க அம்மா தான் தப்பா முடிவு பண்றாங்க. நீயும் அந்த மாதிரி தப்பா முடிவு பண்ணாத. சந்தேகப்படாத. புரியுதா? அவ்வளவு. ஆமா. அந்த குழந்தை அவ்வளோ உறுதியா அவ்வளோ தெளிவா அப்பா அது ஐயோ அது நீங்க எனக்கே காது குத்துறீங்களா? சும்மா இருங்க. அந்த குழந்தை சொல்றது கூட பொய் நினைக்கலாம். ஆனா அது மூஞ்சி பாருங்க. என்ன உங்க ஜாட அப்படியே இருக்குது. அது தாடி இல்லையா? நீங்க ஏமாத்திட்டீங்க. துரோகம் பண்ணிட்டீங்க. இல்ல கோசல்யா. இனிமே நீங்க மூஞ்சில முழிக்காதீங்க. கோசல்யா எங்க போற? கோசல்யா இல்ல. கோசல்யா இத பாரு. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத கோசல்யா. நான் எந்த தப்பு பண்ணல கோசல்யா. இதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு. நீயும் நிறைய சந்தேகப்பட்டிருக்க. ஆனா கடைசியில நல்லவன் முடிவாச்சுல்ல.
இப்பவும் அப்படிதான் ஆகும் கௌசல்யா. கதவு தர கௌசல்யா, கதவு தர கௌசல்யா, கௌசல்யா. பழிச்சிருச்சு மாமி, பழிச்சிருச்சு. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது பழிச்சிருச்சு. என் மாமியார் குறை தீர்ந்துருச்சு. பட்டு கூட தீந்துருத்தா? அப்படி முழுகாம இருக்கியா? வாழ்க்கைங்கிற வெள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்க. இது ஓசி தானே, பத்திரமா வச்சுக்க. என்னடி சொல்ல வர? என்ன சொல்ல வரேன், ஏது சொல்ல வரேன், எதை பத்தி சொல்ல வரேன், யார்கிட்ட சொல்ல வரேன்னு எதுவுமே தெரியாம தான் உன்னை குட்டிச்சவரா நினைச்சு என் சோக கதையை சொல்ல வந்திருக்கேன் மாமி. சொல்றேன், அதத்தான் சொல்ல. என் புருஷனை அப்பான்னு சொல்லிக்கிட்டு ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்திருக்க. குழந்தையா? பண்டு குடுகுடுப்புக்காரனை செட்டப் பண்ணிருப்பான்னு நினைச்சோம். ஆனா ஒரு குழந்தை செட்டப் பண்ணிருக்காளா? அத பார்த்து செட்டப் மாதிரி தெரியல மாமி. அந்த குழந்தை என் புருஷனை தெளிவா அப்பான்னு சொல்லுது. எத்தனை தடவை கேட்டாலும் அப்பான்னு தான் சொல்லுது. அப்படின்னா உன் ஆம்டையா தான் இன்னொருத்தைய செட்டப் பண்ணி வச்சிருக்கானா? தெரியல மாமி. கௌசல்யா, உன் ஆம்டையா இருக்கிற கெட்டப்புக்கு செட்டப் ஈஸியா மாட்டும். ஆனா கெட்டப்ப காட்டு செட்டப் பண்ற அளவுக்கு மாதவ ஒண்ணு அவ்வளவு கெட்டவரா தெரியலையே. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு மாமி தெரியும்? ஏன் தெரியாது? புத்துக்குள்ள கையை விட்டு பார்த்தா தெரிய போகுது. அப்படியா? நம்ம ஏரியா அம்மன் கோயில்ல ஒரு புத்து இருக்குல்ல, அதுல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியலையா? நீ வந்து கையை விட்டு பார்த்து சொல்லு. வா அவளே, கையை விட்ட தெரியுதானே சொன்னேன். வந்து மரியாதை வா. பாம்பு கொத்தும் தெரியுதுல, புத்துக்குள்ள கை விட்டா பாம்பு வந்துட்டு அங்கன்னு கொத்தும்னு தெரியுதுல. கரெக்ட்டி. ஆனா அதுக்காக புத்துக்குள்ள பாம்பு இருக்கோ இல்லையோன்ற சந்தேகத்திலே சாகப்படாதுல்ல. இப்ப என்ன சொல்ல வர? பண்டு ஏதாவது தில்லு முள்ளு பண்ணி அது உனக்கு தெரியாம உன் ஆத்துக்கார மேல நீ சந்தேகப்படப்படாதுல்ல. சந்தேகப்படாம இருக்க முடியலையே மாமி. அந்த குழந்தை உரிமையா பாசமா அவர் அப்பான்னு கூப்பிடுதே. அப்படின்னா என் புருஷன் ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு அர்த்தம். நீங்க தப்பா கெஸ் பண்றீங்க. அலச்சி, இதே எப்ப நான் கிஸ் பண்ணேன்? கெஸ் பண்ணலங்க, கெஸ் பண்றீங்கன்னு சொன்னேன். என்ன சொல்ற? ஆமா மேடம், அந்த குழந்தைக்கு மாதவன் சாருக்கும் சம்பந்தம் இருக்கான்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல. நான் பல விதமா பல மாடுலேஷன்ல பல ஆங்கிள் விசாரிச்சு பார்த்துட்டேன். சத்தியமா அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் மேடம், இந்த பொம்பளை ஃபேஷன் ஷோக்கு போய் கேட் வாக்கா நடக்க போகுது. ஏதோ நெக்லஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க புருஷனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதை நீங்களே கேட்கலாம், அப்ப யாரு கேட்பாங்க? சரி சொல்லு. என்ன சொல்றதுன்னு மறந்துட்டேன். போயிட்டு அப்புறமா ஞாபகம் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு மாதவன் சாருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு விசாரிக்க சொன்னீங்கல்ல. நான் பல விதமா பல மாடுலேஷன்ல பாஸ் கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். சத்தியமா அந்த குழந்தை யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. பண்றவா யாராவது உண்மை ஒத்துப்பாளா? ஓசி மம்மி, நீ சீரியஸ் சீன்ல காமெடி பண்ற, காமெடி சீன்ல சீரியஸ் பண்ற, எதையுமே ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? எல்லாரும் உண்மையா நினைச்சுக்கிறா? டேய், நான் தப்பு பண்றவளா? அடிச்சு மண்டை பொளந்துருவேன். பின்ன நீங்க மட்டும் என் பாச பத்தி தப்பா சொல்லலாமா? அவரு ஏகபத்தினி விரதம். கனவுல கூட உங்களுக்கு அவர் துரோகம் நினைக்க மாட்டாரு. உங்களுக்கு சரி, அப்ப யாரோ ஒரு குழந்தை அவர் அப்பாரு பாசமா கூப்பிடுறது, அதுக்கு என்ன காரணம்? இந்த சக்கரை, இந்த போட்டு கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, இதை தவிர வேற எதுவுமே உன் கேரக்டர் செய்யாதா? ஓசி வாங்குறது, ஏதோ ஓஎம்ஆர் ரூட்ல 2 கிரவுண்ட் இடம் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ற. வாய மூடிட்டு இருக்காமனு. அந்த குழந்தை ஏன் அப்பான்னு கூப்பிடுன்னு தெரியாம தான் இவங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொன்னதுல இருந்து நானும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ கலர் கொள்ளையை போட்டு சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அந்த குழந்தை தான் ஏதோ திட்டம் போட்டு நடிக்குதுன்னு நினைக்கிறேன். நடக்கவே தடுமாற குழந்தை திட்டம் போட்டு நடிக்குமா? ஆமால, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்படின்னா அந்த குழந்தை யாரோடது? அது ஏன் பாச பார்த்து அப்பான்னு கூப்பிடுது? இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு? யாரும் இல்ல, என் மாமியார் தான். மாமியாரா? ஆமாண்டா, எனக்கு எதிரா அவங்க தான் சதி வேலை எல்லாம் பண்றாங்க. காரணம் என்னன்னு செல்ஃபா யோசிக்குவா? நீ ஏன் ஒரு பல்ப்? உனக்கு எதுக்கு செல்ஃப்? அதெல்லாம் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். வா மாமி, போடா. இவ்வளோ பெரிய சீனை ஒரு சுவாரஸ்யமே இல்லாம சப்புடு முடிச்சுட்டு போறாங்களே. ஒரு எண்டு பஞ்ச் வேணா? செருப்பால் அடிப்பேன். இதான்டா பஞ்ச். இது நல்ல பஞ்சா இருக்க. ஐயோ, எடி 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 எடி.
டீடைலா கரெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கால் பண்ணி போடு. ஓகேங்களா? அப்படிதான் 2 days time. வெரி குட். ஐயோ என் தங்கம் அப்பாவை பார்த்தது எப்படி ஓடி வரல குடு. பட்டு என் செல்லமே. டேய் குழந்தை தானே கூப்பிடுது விளையாட. குழந்தை கூட வந்து விளையாடேண்டா. இந்த குழந்தை கூட நான் கிரிக்கெட் விளையாடுனா கௌசல்யா என்ன ஃபுட்பால் விளையாடுவா பரவாயில்லையா? ஆஹா ஏண்டா இது உன் குழந்தை தானே? இது கூட விளையாட நீ என்ன குறைஞ்சா போயிடுவே? என்னவா சொல்ற நீ? அம்மா கூட பார்க்க மாட்டேன். பேட்டால அடிச்சு சாவடிச்சுடும் பாத்துக்கோ. சாவடிப்ப. ஏன் குழந்தை இல்ல? டேய் இங்க உன் பொண்டாட்டியோ இல்ல, அப்புறம் எதுக்குடா நீ போய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க? ஓஹோ உன் பொண்டாட்டி வந்தா அப்படியே பத்திரகாளி மாதிரி ஆடிடுவான்னு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா? அம்மா உண்மையை தாமா சொல்றேன், இது ஏன் குழந்தை இல்லம்மா. சரி 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 நான் நம்பிட்டேன், போதுமா? சரி வா வந்து குழந்தையோட விளையாடு. என்ன விளையாடு நீ? ஆமாடா நான் இப்ப விளையாடிட்டு தான் இருந்தேன், நீ வந்ததுனாலதான் விளையாட்டை நிறுத்தினேன். வந்து விளையாடு. மா ஏமா இப்படி கொல்ற நீ என்ன? டேய் குழந்தை ஆசைப்படுது இல்ல, என்னமோ பெருசா ரொம்ப தான் பிகு பண்ற. வா விளையாடு. விளையாடுறியா செல்லுக்குட்டி? பால் போடு, உங்க அப்பா பேட் அடிப்பான். பேட் எடுத்து கொடு. குடுக்குறேன் குடுக்குறேன். அட பாவி புருஷா, என் குழந்தை இல்ல என் குழந்தை இல்லன்னு போய் சொல்லிட்டு அது கூட சேர்ந்து நீ கிரிக்கெட் விளையாடுறியா? ஐயோ ஐயோ, குடும்பமே சேர்ந்து என்ன தனியே தீவாக்கிடுச்சே. பாப்பா போ அந்த பால் எடுத்துட்டு போ. ஓடுற செல்லம் அப்பா சொல்றான்ல. வாடி குட்டி பிசாசு, என் வாழ்க்கையில விளையாடிட்டு இப்ப என் புருஷ கூட விளையாடுறியா? இருட்டி. ஹாய் குட்டி பாப்பா, வாட சொல்லும். நீ சொல்லல இந்த பால் உனக்கு வேணுமா? நீ கரெக்டா ஆன்சர் பண்ண உனக்கு பால் தரேன். என் வாழ்க்கையே உன் கையில தாண்டா இருக்கு. இப்ப வெளியே கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தார்ல, அவர் யாருமா? என்ன அமைதியா இருக்கு? அதாமா இப்ப உன் கூட ட்ரைன்னு கிரிக்கெட் விளையாடினாரு, அவர் யாருமா? எதுவும் புரியலையா? சரி இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். இதோ இந்த போட்டோல இருக்கார்ல, இவர் யாரு? அப்பா. பாரு, இந்த தடவை நீ யோசிச்சு கரெக்டா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த பால் சைஸ்ல பெரிய பெரிய சாக்லேட் நான் உனக்கு வாங்கி தரேன். என்னமா நல்லா யோசிச்சு சொல்லுமா, இவர் யாரு? அப்பா. இந்த பாரு செல்லம், இந்த போட்டோல இருக்கார்ல இந்த துப்பாக்கி வச்ச மாமா, இவர் யாருமா? அப்பா. ஐயோ என் தலையில இடி இறக்குறாளே. பாருமா, நான் ரொம்ப பாவமா. இந்த தடவை நீ கரெக்டா சொல்லிடுறியா? இந்த பாரு, இது யாருமா? அப்பா. அடி போடி போடி போடி, சொன்னதையே சொல்லிட்டு இருக்கான். டேய் குழந்தை பால் எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கா போல இருக்கு, நீ போய் பாருடா. உனக்கு தேவையான நீ போய் பாரு போ. டேய் என்னடா கொஞ்சம் கூட பாசமே இல்லாத அப்பனா இருக்க? போடா போய் பாருடா. கடுப்பேத்தாத, அப்படியே பல்ல உடைச்சிட பாத்துக்கோ. டேய் போடா போ, போடா போட்டேனா ரெண்டு போய் தேடுறா. பெரிய ரோதனையா போச்சு. இதோ பட கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா, இந்த ஒரு தடவை கரெக்டா சொல்லிடுறேன். அப்பா பால் கொண்டு வரியா நீ? என்ன கௌசல்யா, நீ எங்க அம்மா குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க? நான் உனக்கு கொஞ்சிட்டு இல்ல, குழந்தைகிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். அப்படியே பண்றீங்க மிஸ்டர் மாதவன், மர்டர் ஆயிடுவீங்க என்கிட்ட. ஏன் என்னையே கலாய்க்கிறீங்களா? இல்லையே. எங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது உங்க குழந்தை இல்ல? ஐயோ இல்ல கௌசல்யா, உங்க போட்டோலயே உங்க மாடியை பொளந்துருவேன். குழந்தை எப்படி கேட்டாலும் நீங்க தான் அப்பான்னு சொல்லுது, கொஞ்சம் கூட வாய் கூசாம இல்ல அப்படின்னு சொல்றீங்களே. ஏன் கௌசல்யா என்ன புரிஞ்சுக்காம பேசுற? என்ன நம்பு, இது ஏன் குழந்தை இல்ல.